ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஈஸி கோ சாப்னஸ். இந்த வீடியோவில் N3 தொக்கை சால்வ் பண்ண போகிறோம். சிங்கிள் பேசேஜ் வித் சிங்கிள் கொஸ்டின். Bunshovoyonde shitsumoni kotayenasai kotaeva ichini san yunkara முத்தமோ யோய் மோனோவோ ஹிதோட்ஸு எரபினசாய். பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் 1 2 3 4ல இருந்து கரெக்டானதை சூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே தொக்காய் சால்வ் பண்ணும்போது கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டை படிங்க. ஏன்னா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எதை பற்றினது கேட்குறாங்கன்றது தெரிஞ்சிடும். அதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் பேசேஜில் தேடிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டின் படிச்சிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை மறந்துடுவீங்க. அகைன் நீங்கள் அந்த பேசேஜை படித்து டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். 2 டைம் கண்டென்ட்டை படிச்சிங்கன்னா டோட்டலாக நியர்லி உங்களுக்கு 7 to 8 minutes போயிடும் இல்லைங்களா? அதுவே நீங்கள் கொஸ்டின் படிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் கண்டென்ட் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு டைம் படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 3 to 4 minutes ஆகும். அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். கொனோ புன்ஷோவோ கைத்த ஹித்தோவா தொன்ன ஹித்தோகா கெய்ஜுட்ஸுக்கா தாத்தோ கண்கைத்த இருக்கா. இந்த பேசேஜை எழுதின பர்சன் எந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. லைக் யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ பேசேஜ் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ரைட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஆன்சர் கிடைக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் பேசேஜ் நீங்கள் தான் எழுதுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு படிச்சீங்க அப்படிங்கும்போது ஓகே எதுக்காக நான் இந்த கண்டென்ட் எழுதினேன் அப்படின்ற ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் நம்மளுக்கு அந்த தீம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி யோசிக்கும் போது ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, ஸோ யார் ஆர்டிஸ்ட் அப்படின்றத இப்போ பேசேஜ் படிச்சு பார்க்கலாம். கொதமோனோ கொரோனோ கொத்தோவோ ஒமொய்தஷி தேமித்தே குதசாய். ஸோ உங்களோட சைல்ட்ஹுட் அப்போ நடந்த விஷயத்த எல்லாமே வந்து ரீகலெக்ட் பண்ணி பாருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம தான் அந்த கண்டென்ட் எழுதுறோம். ஸோ ஓகே நினைச்சு பாருங்க. குமோகா தோபுட்சுனோ கத்தாச்சினி நீ தாரி. ஸோ கிளவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு அனிமல்ஸ் ஷேப்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கபேனோ ஷிமியா யொகரேகா கவோனி மியேதாரிஷ்த கொத்தோவா அரிமாசன்கா. ஸோ வாலில் வந்துட்டு இருக்க ஸ்டெயின்ஸு அண்ட் தென் அதில் இருக்க டர்ட் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபேஸ் மாதிரிலாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இமேஜின் பண்ணி நம்ம விளையாண்டுருந்துருப்போம். மத்தா அமேயா கசைனோ ஓத்தோவோ கீத்தே ஒன்கக்குனோ யோதாத்தோ கஞ்சித்த கொத்தோகா அருஹித்தோமோ இருக்கோமோ ஷிரிமாசன். அண்ட் ஸோ என்ன சொல்ல வராங்க? ரெயின் விண்டு இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஸோ பாட்டோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ஃபீல் பண்ண பர்சன்ஸும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவா ஒத்தோன நீ நத்த இமாவா தோதிஷோ. இப்போ நீங்க உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்போ உங்களோட அடல்ட்ஹுட் ஸோ அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ எப்படி இருக்கு? ஓக்குனோ ஹித்தோகா நிறைய பர்சன்ஸ் ஒத்தோன நீ நருத்தோ. ஸோ ரொம்ப பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் ஆனீங்கன்னா சொனோயோன கஞ்சிரு கொதமோனோ கொக்கரோவோ நகுஷ்தே ஷிமைமஸ். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஸோ சைல்டோட ஹார்ட் அந்த அந்த இதை வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சைல்டிஷான மூமெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுற இதெல்லாமே வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. கொதமோனோ கொக்கரோவோ முச்சி சுசுகே. ஸோ ஈவன் இப்போவுமே பெருசானதுக்கப்புறமே அடல்ட் ஆனதுக்கப்புறமும் வந்துட்டு அந்த சைல்டிஷான விஷயத்த எல்லாமே வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு சொரேனி யொத்தே கஞ்சித்த மோனோவோ. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற விஷயத்த ஒன்கக்கு யா ஏதே அரவசு கொத்தோனோ கொத்தோனோ தெக்கிரு ஹித்தோகா கேஜிட்ஸுக்கா நானோதேவா நாய்தேஷோக்கா. ஸோ அண்ட் அதை பேஸ் பண்ணி ஃபீல் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து எதிர ஒரு மியூசிக்காவோ இல்லை ஒரு ஆர்ட் பிக்சராகவோ வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற பர்சன்ஸ்லாம் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு தோணலையா? அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை அந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க. இதை நம்ம எழுதும்போது ஓகே நம்மளும் இதை வந்து சொல்கிறோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ இந்த எழுதின ஆத்தரை பொறுத்த வரைக்கும் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் யார் ஆர்டிஸ்ட்டு? ஸோ இந்த கன்டென்ட்ல என்ன சொல்ல வராங்க? ஸோ சின்ன வயசுல ஸோ கிளவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அனிமல்ஸ் மாதிரி அண்ட் தென் வால்ல இருக்க டர்ட்டு ஸ்டெயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபேஸ் மாதிரி வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் ரெயின் விண்டு இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பாட்டு இல்லைன்னா வந்து பிக்சர் இந்த மாதிரி பாட்டு கூட வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பெருசானதுக்கப்புறம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு? ஸோ
நெறைய பேர் இத வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. நீங்க இன்னும் ஸ்டில் அத இது பண்ணிட்டு வரீங்களா? அதுவே வந்து அப்படி பண்ணிட்டு இருக்க பெர்சன்ஸ் ஸோ மியூசிக்காவோ, இல்ல பிக்சராவோ அத எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து ஒரு ரியலான ஆர்டிஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு கன்டென்ட் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ ஆர்டிஸ்ட் யாரு? எந்த மாரி பெர்சன் ஆர்டிஸ்ட்ன்றது தான் கொஸ்டின். இப்ப எந்த மாரி பெர்சன் ஆர்டிஸ்ட்? லாஸ்ட் லைன்ல தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. அப்போ அதுக்கான ஆன்சர நம்ம ஆப்ஷன்ல சூஸ் பண்ணலாம். "子供の頃の経験を大人になっても思い出すことができる人" ரீகலெக்ட் பண்ற பெர்சன்ஸ் தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கேக்கன் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்ல. ஓகே. ஸோ ரீகலெக்ட்ன்னு அவங்க பேசவே கிடையாது. எய்தர் மியூசிக்காவோ, இல்ல பிக்சராவோ எக்ஸ்பிரஸ் பண்ற பெர்சன் தான் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க. "子供の頃の経験を大人になっても音楽や絵で伝えられる人" ஸோ குழந்தையா இருந்தப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே வந்து மியூசிக் ஆர் பிக்சரா வந்துட்டு கன்வே பண்ற பெர்சன் சொல்லிட்டாங்க. "大人になって子供の心をほとんどなくしてしまった人" ஸோ ஆல்மோஸ்ட் நெறைய இத வந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் மறந்த பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. யூன் ஒன். "大人になっても子供の心で感じたものを音楽や絵で表せる人" ஸோ சைல்ட்ஹுட்ல அவங்க ஃபீல் பண்ண விஷயத்த எல்லாமே அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு மியூசிக் ஆர் பிக்சரா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ற பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஈஸியா எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா 1 அண்ட் 3 எலிமினேட் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஏன்னா நகிஷிதே ஷிமத ஹிதோவும் கிடையாது. ஒமோய் ஹிதோவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். கொதமோனோ கொரோனோ கெய்கென்வோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து அது கொதமோனோ கொக்கரோதே காஞ்சித்த மூனோவோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதான் நீங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க லாஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க. "それによって感じたものを音楽や絵で表すことのできる人が芸術家なのではないでしょうか"ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபீல் பண்ண விஷயத்த மியூசிக்காவும், பிக்சராவும் எக்ஸ்பிரஸ் பண்ற பெர்சன்ஸ் தான் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கன்வே பண்றவங்க கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் யோன்பான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் நீங்க கன்டென்ட்டையும், ஆப்ஷன்ஸையும் படிச்சு பார்த்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணும்போது எலிமினேஷன் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ஈஸியா உங்களால 2 ஆப்ஷன வந்து எலிமினேட் பண்ண முடியும். இந்த 2 எடுத்துட்டீங்க அப்படின்னாலே, மீதி 2ல நீங்க கொஞ்சம் இந்த மாரி டீட்டெயிலா அதுக்கு ஸோ என்ன சொல்ல வராங்க? அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல எத பத்தி பேசியிருக்காங்க? இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சாலே ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிறலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாரி டாபிக்ஸ் வந்து நான் வீடியோவா போடணும்னு நெனைக்கிறீங்களோ, அத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா.